Hi students, this is Hamidunisha from Dhanlakshmi High Secondary School, Computer Science teacher. I hope you are all safe and secure. In last class we had seen about input-output functions, comments in Python and indentation. Now we are going to see about a new topic, tokens. In C++ itself we are learned about tokens and their types. Here also we can see about tokens. Definition of token is Python breaks each logical line into a sequence of elementary lexical component known as tokens. So there are 5 types of tokens are used in program: identifier, keywords, operators, delimiters and literals. ஸோ ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணுன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகாது, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் டு எக்ஸிக்யூட் த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் tokens, identifiers or keywords. and இதில் நம்ம பார்த்திங்கன்னா இண்டென்டேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இண்டென்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இன் பைத்தான். ஸோ அந்த மாதிரி இண்டென்டேஷனுக்கு நம்ம எது யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் யூஸ் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இன் டோக்கன் இஸ் identifiers. and identifiers is a name used to identify a variable, functions, class, module or objects. ஸோ ஐடென்டிஃபையர்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் என்னன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏபிசி சொல்லி 3 வேரியபிள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அதில் ஏன்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள், சின்றது ஒரு வேரியபிள். ஸோ ஹியர் variable is also known as identifiers. So without variable we can't give the values to the particular program. So most important token is identifier. Without identifier a program cannot be run and cannot be calculate the values without identifiers. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி இருக்கணும், எதெல்லாம் ஐடென்டிஃபையர்ஸ்க்கு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அண்ட் ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அன் ஆல்ஃபபெட்ஸ். ஐடென்டிஃபையர் எப்போவுமே எதில் தான் ஸ்டார்ட் ஆகணும், ஆல்ஃபபெட்ஸ், வெதர் இட் இஸ் எ கேபிட்டல் லெட்டர் ஆர் அ ஸ்மால் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட்ஸ். ஸோ அந்த ஐடென்டிஃபையர்ஸில் நடுவில் என்ன பண்ணலாம், 0 to 9 என்ற டிஜிட்ஸ் இருக்கலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், தட் இஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். ஒன்று நம்ம யூஸ் பண்ணால் அப்பர் கேஸாகவே யூஸ் பண்ணணும், ஆர் எல்ஸ் லோவர் கேஸாக யூஸ் பண்ணணும். ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணக்கூடாது, மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் identifiers must not be a python keyword. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் கீவேர்ட் பார்க்க போகிறோம். கீவேர்டில் சம் லெட்டர்ஸ் சம் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீவேர்ட்ஸில் இருக்கிற எனி ஒன் வேர்டு ஐடென்டிஃபையரை என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. பிகாஸ் அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு கீவேர்டுன்ற ஒரு தனி டாபிக் கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணும்போது அதை நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்க முடியாது, ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணிக்க முடியாது. So identifier must not be a Python keyword. Next, Python does not allow punctuation characters such as percentage, dollar symbol, at இந்த மாதிரி எதையுமே என்ன பண்ணாது, ஒரு பங்க்சுவேஷன் கேரக்டராக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. which identifiers are valid and which is not valid அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸில் மேலே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ், வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கும்.
அண்ட் இன்வேலிட் ஐடென்டிஃபைஸில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், சம், கேப்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு அண்ட் யூஎம் சம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கேப்ஸ் அண்ட் ஸ்மால் ரெண்டுமே சேர்ந்து எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஃபார் த இன்டரப்ட். ஓகே, ஸோ சம், டோட்டல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கொடுத்துருந்தாங்க அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலான்னு. ஸோ இங்கே டோட்டல் மார்க்ஸ்க்கு நடுவில் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபைஸ் கூட என்ன கூட வரலாம்னு சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் num1. ஸோ அப்போ இது எல்லாமே என்னது, வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். நமக்கு என்ன கொடுத்துருந்தோம், எப்போவுமே என்ன வரக்கூடாது, ஸ்டார்டிங் வந்துட்டு நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஸ்டார்டிங்லேயே நம்பர் இருக்கிறதுனால இட் இஸ் இன்வேலிட். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம் டாலர் சிம்பிள். இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க டாலர் சிம்பிள் வரக்கூடாது. ஸோ இங்கே டாலர் சிம்பிள் இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ இன்வேலிட். அண்ட் தென் டோட்டல் மார்க், அண்டர் ஸ்கோர் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே டோட்டல் மார்க் நடுவில் கொடுக்குறது என்ன பார்த்துருக்கீங்கன்னா மைனஸ் சிம்பிள். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். அதனால் இது இன்வேலிட். அண்ட் கண்டினியூன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீவேர்டில் வரும். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணாது, அது இன்வேலிட் ஐடென்டிஃபையராக எடுத்துக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விச் ஒன் இஸ் வேலிட் ஐடென்டிஃபையர் அண்ட் விச் ஒன் இஸ் நாட் வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு. The next topic is keywords. So I already told some words are given to keywords. The particular word can be used as the keyword. அப்போது நம்ம ஒரு கீவேர்டுன்னு யூஸ் பண்ணுறோன்னா ஆல்ரெடி அந்த கீவேர்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்பில்ட் பைத்தான் ப்ரோக்ராமில் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஓகே, அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் இஸ் keywords are a special word used by Python interpreter. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்பில்ட்டாகவே அந்த பர்டிகுலர் வேர்டுக்கான ப்ராசஸ் உள்ளே இருக்கும். அது எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டர் டு ரெக்கக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். As these words have a specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் இஸ் ஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் கீவேர்ட்ஸ். ஏன், அந்த பைத்தான் இன்டர்பிரிட்டரில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அது என்னவா யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் கீவேர்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பைத்தான் கீவேர்ட் சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்துட்டு என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு கீவேர்டுமே ஒன்லி யூஸ்டு ஃபார் கீவேர்ட்ஸ், நாட் அதர் பர்பஸஸ். இந்த இடத்துல ஏன் நான் வந்துட்டு இஃப்பும் இன்னும் அடித்து எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு லெட்டர்ஸ்க்குமே. அப்போ இந்த இடத்துல என்ன வராது, கேபிட்டல் லெட்டர் வராது. அது புக்கில் ராங்காக இருக்கிறதுனால நான் இங்கே சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னவா மட்டும்தான் இருக்குது, லோவர் கேசஸாக மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூஜ் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ். நான் ஏன் இதை ஹியூஜ் டாபிக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ please understand operators. In computer programming languages, operators are special symbols which represent computations, conditional matching, etc. The value of an operator used is called operands. Operators are categorized as arithmetic, relational, logical, assignment, etc. ஸோ நம்ம இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். அப்போ ஆப்ரேட்டர்ஸ் இங்கே எதுக்கு யூஸ் ஆகும்னா இட் இஸ் ஹேட் சம் சிம்பிள்ஸ். வித்தவுட் சிம்பிள்ஸ் we can't able to calculate it because 2 operands needs to give some calculation. அப்போ இங்கே 2 operands இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேட்டரை வச்சு கேல்குலேட் பண்ணி ஒரு அவுட்புட் கெட் பண்ண முடியும்.
ஸோ இங்கே வந்துட்டு டைப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனண்ட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியூல்ஸ் வரைக்கும் தான் C++ல் படிச்சிருப்போம். பைத்தானில் எக்ஸ்போனண்ட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இங்கே நல்லா அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அஸ்யூம் A is equal to 100 and B is equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ எங்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக 100ன்ற வேல்யூ கால் ஆகிடும். அண்ட் பி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே என்ன ஆகிடும், 10ன்ற வேல்யூ கால் ஆகிடும். அப்போது இங்கே ஏ அண்ட் பின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஸோ வித்தவுட் ஐடென்டிஃபையர்ஸ் we can't do anything, as well as without operators also we can't do anything. So first example is a plus b. Addition symbol used here, a plus b. So automatically 110 is the answer. Next a minus b. So 100 minus 10, 90 is the answer. Next multiplication symbol. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துட்டு நம்ம எப்போவுமே எக்ஸ்ன்னு சொல்லி போடுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், அது ஆல்ஃபபெட் சிம்பிளில் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த மல்டிப்ளிகேஷன் பர்பஸ். அப்போது a ஸ்டார் b அப்படின்னா என்ன அர்த்தம், 100ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே 1000 வேல்யூ கெட் பண்ண முடியும். தென் a ஸ்லாஷ் b, தட் மீன்ஸ் a டிவைடட் பை b. அப்போது 100/10 ஆன்சர் என்ன வரும், இங்கே நமக்கு 10.0 அப்படின்னு வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு a மாடுலஸ் 30. ஏன்னா என்னது, நமக்கு இந்த இடத்துல 100 மாடுலஸ் 30. அப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100ல் 30 3 டைம்ஸ் போகும். 3 30s are 90. அப்போது 90 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும், 10. அப்போ நம்ம இங்கே ரிமைண்டரில் என்ன யூஸ் இருக்கோ வேல்யூ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாடுலஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்போனண்ட். எக்ஸ்போனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கொயர், கியூப், லைக் தட். பவர்ஸ் தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே 100னா என்ன, ஏன்னா என்ன நமக்கு 100. அப்போ 100 நம்ம எத்தனை டைம் போடணும்னு சொல்கிறாங்க, 2 டைம் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ 100 × 100 என்ன வரும் நமக்கு இங்கே 10,000 அப்படின்னு வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளோர் டிவிஷன். சிமிலர்லி நம்ம இங்கே மாடுலஸில் என்ன பண்ணுறோம், ரிமைண்டரில் இருக்கிற வேல்யூவை போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ளோர் டிவிஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த டிவைசர் வேல்யூ எடுத்து போடணும். அதுதான் இங்கே இன்டீஜர் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது 100/30 என்ன வரும், 3 டைம்ஸ் 90 வரும் இல்லையா. அப்போ மேலே இருக்க அந்த கோஷன்ட் வேல்யூ தான் இங்கே எடுத்து என்ன பண்ணணும், 3ன்னு சொல்லிட்டு நாம் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இதுதான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இது 5 மார்க் கொஷினில் வரும் எக்ஸாமுக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே வந்துட்டு நம்ம டேப்லர் காலமில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் கோடிங் யூஸ் பண்ணி சம் போட்டிருக்காங்க. ஸோ a is equal to 100, b is equal to 10. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், அவுட்புட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன வரும், நமக்கு பிரிண்ட் வரும்னு சொல்லிட்டு. எதுக்காக பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம அவுட்புட் கெட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கே பிரிண்டில் என்ன கொடுத்துருக்கோமோ இன்சைட் த பேராந்திசிஸ் அதுதான் நமக்கு அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒன் இஸ் பிரிண்டில் வந்துட்டு த சம் இஸ் ஈக்குவல் டு a + b. அப்போது a + b ஆட் ஆகிட்டு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அது எங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த சம்மில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ a - b வந்துட்டு த டிஃப்ரென்ஸில் டிஸ்பிளே ஆகும். a * b வந்துட்டு த ப்ராடக்டில் டிஸ்பிளே ஆகும். a/b வந்துட்டு கோஷனில் டிஸ்பிளே ஆகும். a மாடுலஸ் 30 ரிமைண்டரில் டிஸ்பிளே ஆகும். a எக்ஸ்போனண்ட் 2 எங்கே டிஸ்பிளே ஆகும், இந்த எக்ஸ்போனண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். a/30 எங்கே டிஸ்பிளே ஆகும், இந்த ஃப்ளோர் டிவிஷனில் டிஸ்பிளே ஆகும். அதுதான் இங்கே அவுட்புட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரிலேஷனல் ஆர்
comparative operators. ஸோ ரிலேஷனல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர். இங்கே நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது. என்ன நம்ம பண்ணுவோன்னா, ஒரு 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ called as comparative operator, which checks the relationship between two operands. If the relation is true, it returns true, otherwise it returns false. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பூலியன் அல்ஜிப்ரா படிச்சிருப்போம் இல்லையா, 0ன்னா ஃபால்ஸ், 1ன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அது நம்ம பார்க்கலாம். இங்கே டேபுலர் காலமில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக்கு பார்த்த மாதிரி இங்கேயும் என்ன இருக்குது, நமக்கு ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இப்போது ஏக்கு வேல்யூ அஸ்யூம் பண்ணியிருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 100, அண்ட் பிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 35ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இதை வச்சு நம்ம இவால்வேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ நமக்கு இங்கே தெரிஞ்சிடுது. ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன வரும், நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சேம் இல்லை, அதனால் நமக்கு ஃபால்ஸ். தென் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஏ வந்துட்டு பார்த்திங்கன்னா பியை விட பெருசாக இருக்குது, அதிகமான நம்பர். ஸோ இங்கே வந்துட்டு ட்ரூன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ இஸ் லெஸ் தென் பி. ஏ வந்துட்டு பியோட வேல்யூ விட சின்னதுன்னு சொல்கிறாங்க. ஏன்றது நமக்கு என்னதுங்க, 100, பி வந்துட்டு 35. அப்போ கண்டிப்பாக ஏன்றது வந்துட்டு பியை விட பெரிய வேல்யூ. இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஃபால்ஸுன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஏன் இங்கே ட்ரூன்னு வருது, ஒன்று ஏன்றது வந்துட்டு பியோட வேல்யூவோட பெருசு, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இங்கே எனி ஒன் கண்டிஷன் இஸ் ட்ரூ, நமக்கு இங்கே ட்ரூ தான். ஸோ இங்கே ட்ரூ போட்டிருக்கோம். சிமிலர்லி ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ இங்கே ஆல்ரெடி 100 வந்துட்டு பியை விட என்னதான் பெரிய நம்பர். இங்கே சின்ன நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே பெரிய நம்பர், அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏன்னு என்னது, 100, பின்னா 35. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கு பி சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் அதை தான் சொல்கிறோம். ஸோ நம்ம அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனும் நம்மளோட நம்பரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ட்ரூன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகே, இதே தான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களோ சிமிலர்லி இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்டர் த வேல்யூ ஏ. அப்போது முதல்ல வேல்யூ என்ன பண்ணணும், என்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்போது என்டர் பண்ணும்போது நம்ம என்னென்னு பண்ணுறோம், இங்கே வேல்யூ என்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேல்யூ கெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ் பர் த வேல்யூ நமக்கு அவுட்புட் இங்கே கொடுக்குறாங்க. என்னென்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நமக்கு இங்கே அவுட்புட்டு. ஸோ ஏவோட வேல்யூ 35, பியோட வேல்யூ 56. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ நம்ம அங்கே பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர். ஆனால் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்ரன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 ஆப்ரேஷன்ஸை வச்சு நமக்கு அது ட்ரூவாக ஃபால்ஸான்றதை அஸ்யூம் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் ரிசல்ட். அஸ்யூம் ஏ இஸ் ஈக்குவல் டு 97 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 35. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர்னா என்னென்னு ஞாபகம் இருக்கா, இன்புட் அவுட்புட் ரெண்டுமே 1 அப்படின்னா நமக்கு அவுட்புட் 1. ஆர் எல்ஸ் எனி ஒன் இன்புட் 1 இருந்தாலும் நமக்கு அவுட்புட் என்ன வரும், 1 சொல்லிட்டு வரும். ஓகே,
ரெண்டுமே நமக்கு ஃபால்ஸ், தட் மீன்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் என்னவாக வரும், ஜீரோன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அந்த டேப்லெட் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்க்கு வந்துட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இங்கே நமக்கு என்ன ஆகிடுது, ஆன்சர் ட்ரூ. அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம ஏ இஸ் லெஸ் தென் ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்ற இடத்துல 1 மைண்டில் வச்சுக்கணும். ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இங்கே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போது எனி 1 இடத்துல 1 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் ட்ரூன்னு எழுதணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ரிசல்ட்டில் ட்ரூன்னு எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்ட் என்னென்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ரெண்டு இன்புட்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1 வரணும். பிகாஸ் இட் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போது ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் இஸ் ட்ரூ. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நமக்கு 1 வரும். அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 0. அப்போது 1 into 0 again 0. 0 means false. Okay, next one is not. Notனா என்னது, ஏ வந்துட்டு 0னா ஏ பார் வந்துட்டு 1 இருக்கும். ஏ வந்துட்டு 1 இருந்தால் ஏ பார் வந்துட்டு 0 இருக்கும். அந்த ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நாட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னாலே நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல 1ன்றது வந்துடும். ஆனால் நமக்கு அங்கே எழுதும்போது என்னது, நாட் அப்படின்னாலே அதுக்கு ஆப்போசிட்டை தான் நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே 1ன்னா ஆப்போசிட் என்ன வருது, ஃபால்ஸ். ஓகே, அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம் அண்ட் அசைன்மெண்ட் எழுதும்போது இந்த ப்ரோக்ராம் கேல்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம், நமக்கு 10 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு, மைனஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா புரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே எக்ஸுக்கு வந்துட்டு 10ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஆடட் அண்ட் அசைன் பேக் த ரிசல்ட் டு த லெஃப்ட் ஆப்ரண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே 13 வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஈக்குவல் டு 20. ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்னால் என்னது, இந்த இடத்துல 10. அப்போது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. தட் மீன்ஸ் நம்ம எப்போ இங்கே நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மெமரியில் நமக்கு ஸ்பேஸஸ் குறையும். இப்போது நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு எழுதும்போது உங்களுக்கு இங்கே ஒரு மெமரி ஆக்குப்பை பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த ப்ரோக்ராமில் மெமரி ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் இங்கே எல்லா சிம்பிளுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இங்கே என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ இங்கே என்ன ஆகுது, நமக்கு எக்ஸுன்னு ஆல்ரெடி 10. அப்போது ஆன்சர் என்னது, 10 minus 5, ஆன்சர் இஸ் 5. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 10 ஸ்டார் 5. இங்கே என்ன வரும், ஆன்சர் நமக்கு 50 வரும். ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்துக்கும்போது இங்கே நமக்கு 125 அப்படின்றாங்க. எதுக்கு இங்கே 125 வருது அப்படின்னா
ஆன்சர் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு 5 வருது இல்லையா. ஸோ அந்த 5 எடுத்து நம்ம இங்கே போடும்போது 5 5s are 25. ஸோ இங்கே 125 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எக்ஸுன்ற போது என்ன வரும், அந்த 125 தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் எடுத்துப்போம். அப்போது 125/2 அப்படின்னா டிவைட் பண்ணும்போது 62.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸ் எடுத்துக்கும் போது அடுத்தடுத்த வேல்யூ நமக்கு ஆட் ஆகிட்டே வருது. அதனால தான் ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ளஸ் ப்ரோக்ராமில் ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 10 வந்துட்டு 20யோட ஆட் பண்ணிவிட்டு 13 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த 30 தான் எக்ஸாக எடுத்திருக்கோம். அதனால தான் 30 - 5 25 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸுன்ற இடத்துல 25 எடுத்திருக்காங்க. அதனால தான் 25 × 5 are 125 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிவிஷனில் எக்ஸுன்றது நம்ம 125 எடுத்திருக்கோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் 62.5 சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ சிமிலர்லி இங்கே நமக்கு லாஸ்ட்டாக என்ன வருது, 62.5 வருது. அது நம்ம இங்கே மாடுலஸ் 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இங்கே 2.5 வருது. ஸோ அதே நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது 2.5 யூஸ் பண்ணும்போது எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணுறதுனால 6.25 வருது. அதே மாதிரி அந்த 6.25 நெக்ஸ்ட்டு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக மேலே இந்த கோஷனில் இருக்கிற 2ன்ற வேல்யூ நமக்கு வந்துடும். பிகாஸ் திஸ் // சிம்பிள் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளோர் டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிம்பிளுக்கும் எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். ஓகே. லாஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெர்னரி ஆப்ரேட்டர். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். ஓகே, இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆன் இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் ஆன் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும், அதுவே ஃபால்ஸாக இருந்தால் வேறு ஒரு வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம் டெமான்ஸ்ட்ரேட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். AB இஸ் ஈக்குவல் டு 30 20 கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 20. ஓகே ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, மினிமம்ன்ற ஒரு ஐடென்டிஃபையரில் நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க வேல்யூவை. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போது மினிமம்ன்ற வேல்யூவில் ஏ டிஸ்பிளே ஆகணும். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் லெஸ் தென் பி. இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ த வேல்யூ ஏ இஸ் டிஸ்பிளேட். the condition is false, the value b is displayed. அப்போ நம்ம கண்டிஷன் நல்லா கவனிங்க. a is less than b. a is less than b. a வந்துட்டு நமக்கு 30, b வந்துட்டு 20. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, a is less than b. b-ஐ விட a சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடுது இந்த இடத்துல ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொன்னோம், ட்ரூவாக இருந்துச்சுன்னா a டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா b டிஸ்பிளே ஆகும்னு சொன்னோம். நமக்கு இங்கே கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால b தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ பியோட ஆன்சர் என்ன, நமக்கு இங்கே 20. அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். பிரிண்டில் த மினிமம் ஆஃப் a and b is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தில் எது மினிமம் வேல்யூ, நமக்கு b தான் மினிமம் வேல்யூ. தட் மீன்ஸ் த மினிமம் ஆஃப் a and b is 20. ஓகே. ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னால் என்ன, ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி ரெண்டு ஆப்ரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். வெதர் இட் இஸ் எ ட்ரூ, ஒன் வேல்யூ இஸ் டிஸ்பிளேட், அதர்வைஸ் த எல்ஸ் பார்ட் வில் பி displayed. ஓகே, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. த கண்டிஷன் இஸ் ட்ரூ, த இஃப் பார்ட் இஸ் டிஸ்பிளேட், அதர்வைஸ் எல்ஸ் பார்ட் இஸ் டிஸ்பிளேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேலன்ஸ் போர்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன்.
define tokens, write about identifiers, define keywords, and define operators, and explain the types of operator. Please read the lesson and understand the lesson, then start to write. Okay, thank you students.